தாச்சி ரொட்டி. இதுக்கு வந்து மாசிக்கருவாட்டு சம்பல். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். அதோட இரவு காணொலி. ஏன்னா கூடுதலாக வந்து இப்போ இரவு காணொலியாக இருக்குது. பகலில் வலிக்கிட இல்லாத ஒரு நிலைமை. இன்றைக்கு பகல் ஃபுல்லாகவே மழை தான் சொல்ல வேணும். இடைக்கிட கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நல்ல மழை தான். இப்போ கொஞ்சம் நேரம் தான் மழை விட்டு இருக்குது. அதோட குளிரும் என்ன நடக்க போதுன்னு தெரியல. பெரும்பாலுமான பெரிய குளங்கள் எல்லாமே வான்கதவுகள் எல்லாம் திறந்து விட்டாச்சு. அதோட வந்து குளக்கரையில் இருக்கிறார்கள், ஆத்தங்கரையில் இருக்கிறார்கள், இந்த நீர்நிலைகிட்ட இருக்கிறார்கள் எல்லாம் வெளியேறி பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பான இடங்கள்ல போய் இருக்க சொல்லி இருக்குது. கூடுதலா இங்க முத்தையங்கட்டு இரணமடு, எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் முத்தையங்கட்டு இரணமடு இஞ்சால பக்கம் எல்லாம் சொல்லி இருக்கணும். அகலம் வந்து பள்ளிக்கூடங்கள், பெரும்பாலுமான அகல் பள்ளிக்கூடங்கள், பெரிய தேவாலயங்கள் அதெல்லாம் போய் இருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வந்து இரவு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். ரொட்டி தான் சுட போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, உருளைக்கிழங்கும் செமன் போல் கருவாடும் சேர்த்து நல்ல ஒரு குழம்பும் வச்சு, அதோட வந்து அண்டையான் பருப்பு கறிக்கு வாங்கின மாசிக்கருவாடு இருக்கேன்னு அதை வந்து ஒரு சம்பளம் தான் நடிக்க போகிறோம். ஆனால் கருவாட்டுக்குள்ள இது வந்து இப்போ என்ன சொல்கிறது, எங்கட இரவு சாப்பாடு தான் இதுதான் இப்போதைக்கு செய்யக்கூடிய மாதிரி சுகமாக இருக்குது. இப்போ தனியாகவே நாங்கள் இப்போ வீடியோக்காக ஒன்றும் சமைக்கல. இப்போ நாங்கள் வளமையாக என்னத்தை செய்கிறோமோ அதைத்தான் செய்து காட்டுறோம். அதோட வந்து விலைக்கு அனுப்ப முடியாது. என்னடா குளிருது, என்ன சரியான குளிர், நிலமெல்லாம் நல்ல அந்த கசிஞ்ச மாதிரி வந்துட்டுது உண்மையிலேயுமே. அப்போ வந்து அடுப்பெல்லாம் முடி ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து நாங்கள் சமையலை தொடங்குவோம். வேணா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தொடங்கிட்டு தானே நாங்கள் இந்த சட்டி அடுப்பில் வைப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட வந்து உள்ளியும் பட்டி வச்சுருக்கிறேன். கருவாடெல்லாம் வந்து துப்புரவாக்கி எடுத்தாச்சு. செமன் போல் கருவாடு நல்லா துண்டு துண்டு கருவாடாக எடுத்துருக்கு. அதோட பார்த்திங்கன்னா இந்த கருவாடுகளில் வந்து உப்பு கூடின கருவாடுன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் வடிவாக கழுவி எடுக்கலாம். எங்களுக்கு வந்து இது வளமையாக நாங்கள் சமைக்கிற கருவாடு ரெண்டபடியாக ஒரு கணக்கான உப்பாக இருக்கிறபடியாக நாங்கள் வந்து பச்சை தண்ணியிலேயே வந்து 2-3 தரம் நல்ல வடிவாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். சட்டி வடிவாக சூடாகட்டும். வேணும் அதை விட இப்போ சமைக்க உங்களுக்கு ஆசையாக இருக்குமேண்ணா, ஏன் சொல்லுங்க. வளமையாக வெயில் காலம் மட்டும் அடுப்பு வைக்க அடிக்கும். இப்போ அடுப்பு கிட்ட இருக்கதான் ஆசையாக இருக்கு. அவ்வளோ குளிர், உண்மையிலுமே ஆசையாக இருக்கு. அது என்னென்னா இப்போ புறகாலம் கொஞ்சம் ஈரமும் அது அந்தபடியாக கொஞ்சம் அடுப்புகள் எரியறதுக்கும் கொஞ்சம் பஞ்சுப்படுது. ஆனால் அந்த தவளை சத்தம் கேட்குதோ தெரியல, அந்த மேரி புக்கன் கத்துறன்னு சொல்லிக்கணும். அது சத்தம் கேட்டு இப்போ 2 நாள் இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் அந்த மழை குறைவன்னு இல்லாமல் இருந்து இப்போ திருப்பி அந்த இட்டச்சல் சத்தமாக கேட்குது. சத்தம் சிரட்டை வச்சிருக்கிறேன்ப்பா. சட்டி வந்து சூடாகிடுது. தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவேன். சட்டி நல்லா சூடாகிட்டு, என்னென்னா சிரட்டை இதெல்லாம் சூடாகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். கருவாட்டு குழம்புக்கு வெந்தயம் போடலாம், நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. அதோட அந்த கருவாடு வந்து கத்தரிக்காய், தக்காளி பழம் எல்லா மிளகறியோடும் பொதுவாக வந்து கருவாடு போட்டு சமைக்கலாம். நல்ல ஒரு சுவையாக இருக்கும். கத்தரிக்காயோட எல்லாம் போடைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேணும் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகும் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். அப்போ வந்து சம்பல் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு. மாமா சம்பல் அடிக்க வந்து நான் நினைக்கிறேன் ஞாபக காலம் மாதக்கணக்காக என்ன கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுது. கால் வருத்தம் வந்து ஃபுல்லாக 4 மாதம் இடி இப்போ இல்லைனப்பா. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாத்தையுமே நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இப்படியே எங்களுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் மதம் கட்டுக்கும். அப்படி எப்படி சிக்கன் மிளகா போட்டாச்சா, உப்பும் போட்டாச்சு என்ன இப்போ இடிப்போம். இடி அதோட கருவாடு கொஞ்சம் இடிப்பட்ட அப்புறம் கருவாடு இடிப்போம். ஏன்னா சின்ன தூள் கருவாடாக தானே இருக்கும் மாசி கருவாடு. இன்றைக்கு எல்லாமே கருவாடுலானே என்ன கருவாடு தான் வேண்டலாம், அதான் பிரச்சனை. ஆனால் மீனை விட எனக்கு என்ன கருவாடு மழை காலத்துக்கு நல்ல மண்ணு இல்லை மீன் நான் நினைக்கிறேன் தட்டுப்பாடாக இருக்குமானு கொஞ்சம் குறைவு தான் மீனும். இப்போ இந்த மழைக்குள்ள கடலுக்கு போயிடாதான் மற்ற இப்போ இனி கருவாடுகள் எல்லாம் விலை கூடுமோ. இப்போ செமன் போல் வந்து நம்ம வாங்கினது வந்து 1300 ரூபா. அதே சமயம் நெத்தலி கருவாடும் 1300 ரூபா ஒரு கிலோ. ஆனால் 1 கிலோ கருவாடு வாங்கினா நாங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 4 கறி அதுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மீன் 1 கிலோ வாங்கிக்க வந்து விலை கூடவே இருக்கும். 1500 ரூபா, அப்படி 1200 ரூபா அந்த மட்டும் வரும்.
வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து உள்ளியும் பதங்கிட்டுது. இப்போ வெட்டி கழுவி எல்லாம் வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கருவாட்டு குழம்பு வைக்க வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்னா கருவாடுகளுக்கு வந்து உப்பு கூடவே இருக்குமில்லோ. இப்போ வந்து உப்பு வந்து அளவாக நாங்கள் போட்டுக்கொள்ள வேணும். மறந்துக்கு வந்து இப்போ வந்து கூட போட்டுடக்கூடாது. என்ன இப்போ வந்து உருளைக்கிழங்கு வதங்கட்டுக்கு இடி வரட்டா. இதோட நாங்கள் கருவாடு போட்டு இடிக்கலாமே. வெங்காயம் போடுவோம். கருவாட்டையும் போட்டு இடிச்சா நல்லா இடி வரட்டும். இன்னும் கொஞ்சம் இடி வரட்டு சேர்த்தேன். ஆனால் இது இந்த உலக்கையால் அடித்தா சத்தம் கேட்கும். மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். என்ன இந்த கருவாட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டால் தான் நல்ல வாசம் வரும். அப்போ கொஞ்சம் வறுத்து போட்டு போடுவோம். அதுல வறுத்தா மற்றது இடியும் படம். இப்போ மழைக்கு கொஞ்சம் ஊறி போய் சக்கு சக்கன்னு இருக்கும். சிரட்டை வச்சது நல்ல எரியும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். உருளைக்கிழங்கு அப்படியே நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ இந்த எண்ணெய்க்கே என்ன செய்ய போகிறேன்னா அந்த கருவாட்டையும் போட போகிறேன். இது வந்து முள்ளொண்டும் இல்லாமலுக்கு தனியாக அந்த தசத்துண்டுகளாக வந்து அப்படியே நல்ல வடிவாக துப்புரவாக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கு. எண்ணெய்க்கு போடைக்க வந்து அப்படியே சேர்ந்து அப்படியே பொரிஞ்ச மாதிரி வதங்கும். எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட அந்த உருளைக்கிழங்குலையும் வந்து அந்த கருவாட்டுன்ற அந்த சுவா ஃபுல்லாகவே இருக்குது. பிறக்கடிக்குது அப்படியே கருவாடம் சேர்ந்து வதங்கட்டுக்கு. அதோட இப்போ நாங்கள் மத்தியானம் பெய்த மழையில ஒரு சின்ன கட்டம் மட்டும் போட்டு விடுறோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்படி மழை பெய்தோண்டால் ஒரு நாள்லேயே சரி ஊரே வெள்ளத்திலான் மிதக்கும் போலோட அப்படி மழை பெய்யுது. இஞ்சி பாருங்க. அதோட காற்று அந்த கரண்ட் லைட் எல்லாம் ஷார்ட் பண்ணி லைட் எரியுது. அதில் வந்து செத்தலம் உப்பும் வந்து நல்லா அடி பண்ணிட்டது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல வடிவாக மாசி கருவாட்டு துண்டு எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். சாப்பிடுவேன். எடுங்க கிள்ளி எடுங்க. நல்லா இருக்கும். ஓ சும்மா அப்படியே நல்லா இடிபாடு கரகரண்டு இருக்குது கையில். நம்ம அடிபட்டுட்டோம். ஆனால் கொஞ்சம் கடிபட்டால் தான் நல்லா இருக்கும் சம்பளுக்கு. அதையும் நோம்பலை இடித்து போட்டு இப்போ இந்த வெங்காயம் போடுவோம். அடுப்பு தான் எரியுது இல்லைண்ணா. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். கருவாடு வாசம் தான் அப்படியே நல்ல முகத்தில் விட்டு கொண்டு வருது. கருவாடு அப்படியே நல்லா சேர்ந்து எங்களுக்கு பதங்கிட்டது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து கொள்ளுவோம். புகை நேராக இதுக்குள்ளே வருது. அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் பால் இது வந்து 1ஆம் பால் 2ஆம் பால்னு பிரித்து எடுக்காமல் எல்லா பாலும் சேர்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் வந்து இந்த குளிருக்கு வந்து உடனே நாங்கள் இப்போ திருப்பி புளிஞ்ச பால் தான். ஆனால் திரையிற தன்மை இருக்குது. நம்ம உனக்கு தெரிஞ்சு குளிர் அதான் யோசிக்கிறேன். இப்போ இங்கேயே இப்படி இந்த குளிருக்கு திரையுதாண்டா. இந்த வெளிநாட்டு பக்கங்கள்ல அந்த பனி எல்லாம் பெய்கிற இடங்கள்ல வந்து அப்படி இந்த தேங்காய் பால் எல்லாம் திரையும். சரியா என்ன இதை வந்து அப்படியே கலந்து விடுவான். அதோடு பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து அப்படியே வடித்து விடுவேன் நாங்கள்.
வந்து குழம்புக்கு தேவையான எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம். ஆனால் வந்து உப்பு வந்து சேர்க்கையில் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு விரைக்க நாங்கள் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கொள்வோம் வேணாம். இப்போ வந்து மூடி விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டே என்னப்பா இப்போ வெங்காயம் அதோட வந்து கருவேப்பிலையும் இருக்குது, அதையும் போட்டு இடிச்சுக்கொள்வோம். இனி வந்து குழம்பு கொதிச்சா சரி கடை ரொட்டி சுட்டுடலாம். ரொட்டிக்கு மா எல்லாம் குழைச்சி ரெடி பண்ணி எல்லாம் தட்டியும் வச்சுருக்கு. 1-2 ரெடியாக இருக்குது. ரெடிமேட் ரொட்டி. ஓ ரெடிமேட் ரொட்டியில் நாங்கள் தான் குழைச்சது. அதை வந்து எல்லாம் தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குது. இந்த சின்னாக்களும் சாப்பிட்றதானே வேகமாக இதை நாங்கள் இடித்து போட்டு ரொட்டியை சுட்டு கொடுப்போம். நல்லாவே இடிபட்டுடுது. இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் பூ வடிபட்ட பிறகு அப்படியே தேய்ச்சி இப்படியே சேர்த்து விட்டா சரியா. கொதிச்சு கொண்டு வருது, நாங்கள் கொதிக்கிறோம். தேசி புளியெல்லாம் போட்டுட்டோம். சும்மா சம்பல் நிறத்தை பார்க்கவே மற்றது சம்பல் சாப்பிடுங்க. ஓ நல்ல டேஸ்டாக இருக்குது. இதில் கருவாட்டு குழம்பும் நல்ல வாசமாக இருக்கு. ரொட்டிக்கு ரைட். இதில் அப்படியே குழம்பையும் பார்ப்போம் வேணா. குழம்பு கொதிச்சுறாங்கன்னா சரி சுட சுட சாப்பிட முடியும். ஓ அப்பா நல்லா கொதிக்குது, பயங்கரமாக கொதிக்கும். இப்போ வந்து உப்பு இருக்கா பார்த்துட்டு நாங்கள் வந்து உப்பு தேவையாண்டா போட்டுக்கொள்வோம் வேணா. ஓ பார்க்குறீங்களா சம்பளுக்கு பார்த்துறீங்க கொஞ்சம் போடணும் அப்போ. ஆனால் கருவாட்டில் உப்பு இல்லை. ரைட். இன்னொரு கொஞ்சம் கொதிச்சு வத்தட்டுக்குமே. உப்பு இல்லாட்டி சொல்லுங்க டக்குன்னு நான் அளவில் எடுத்துக்கொண்டு வரேன். அது இப்போ மலைக்கு இறங்கிருக்கு. முந்தியெல்லாம் உப்பு அள்ளி எடுக்கலாம், இப்போ அந்த சிஸ்டம் இல்லையா தான். வீட்டையும் இருக்கும் உப்பு இருக்கும். ஓ இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா சரியான மாதிரி தான் கொதிச்சு அப்படியே வத்திட்டுது. ஆக நல்ல வத்த விடையில் அப்போ கொஞ்சம் குழம்பு இருந்தால் தானே தொண்டு சாப்பிடலாம். இப்போ நாங்கள் இறாக்கி கொள்வோம். நாங்கள் இப்படி இருக்குது. வேகமாய் ரொட்டி வச்சிருக்கோம். 2-3 பேர் பார்த்த உடனே நிற்கிறோம். மாமி ரொட்டி சுடுறதுக்கு என்ன பிரச்சனை என்றால் இது ரொட்டி கறி வைக்கிறதுக்கோ ரொட்டி சுடுறதுக்கோ ரொட்டி தட்டு இல்லை. இன்றைக்கு வந்து ரொட்டி கறி இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு தாஜிலான்னு ரொட்டி சுட போகிறோம். தாச்சி ரொட்டி அதுதான் அது எண்ணெயில் அப்படியே பூசி இருக்குது. அப்படியே கடை ரொட்டியை சுட்டு சாப்பிடுவோம். இப்போ ரொட்டி சுடுறாக்கள் வந்து ரொட்டி கல் தான் தேவையான்னு யோசிக்கக்கூடாது. தாஜி இருந்தாலும் சுட்டு கொள்ளலாம். அதோட இந்த பெரிய தாஜி தான் வேணும் பண்ணல, சின்ன தாஜிலேயும் சுட்டு கொள்ளலாம். இல்லை இந்த பெரிய தாஜி என்ன வெளியால விழாது தானே, உள்ளுக்கே நிற்க நடுவுக்குள்ளேயே. அம்மா தட்டி தாங்க என்ன நான் சொல்கிறேன். எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா? நான் தட்டி தரேன். ஆ ஏற்கனவே உங்களுக்கு வேலை குறைவு, ஒன்று தட்டி தான் வந்துருக்கேன். இப்போ வந்து இந்த தாஜிக்குள்ளே வந்து என்னென்னா அம்மா வந்து இந்த மாசுக்கேர்வாடி இருக்குல்ல, கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே வறுத்தவா, அதுக்கு நாங்கள் இப்போ எண்ணெய் பூச தேவை. இந்த தாச்சி ரொட்டி பிரட்டுறதுக்கு கண்கரண்டி என்ன மாமா சம்பல் அடித்து போட்டு இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன். மாமி வந்துட்டா ரொட்டி சொல்றது. சுடு வரட்டுக்கு மேலே ஓ இப்படியே நாங்கள் மாறி மாறி அப்படியே பிரட்டி விட்டா சரி. இப்போ நாங்கள் தகரத்தில் போட்டு அப்படி அந்த ரொட்டு கல்லில் போட்டு நாங்கள் மாறி மாறி பிரட்டி சுடுவோமோ அதே மாதிரி பிரட்டி சுட்டா சரி. இப்படி மற்ற பக்கம் கொஞ்சம் அப்படியே அவியட்டும் எங்களுக்கு. இப்போ வந்து முதலாவது ரொட்டி எங்களுக்கு அப்படியே நல்ல வடிவாக சுடுபட்டுட்டுது.
இறக்கி எடுப்போம். இதோட வந்து கொடுப்போம் சுட சுட. அப்போ ஒன்று காணாட்டி அடுத்தது வரையும் பார்த்து கொண்டு இருக்கிறதோ? இல்லை இல்லை, தாஜி இப்போ நல்லா சூடாகிட்டு தானே, இனி வந்து டக்கு சுடு விடணும். இப்படியே நாங்கள் எல்லா ரொட்டியையும் சுட்டு எடுப்போம். என்ன ஓ, மற்ற சின்னாக்களுக்கு சுட சுட கொடுத்துட்டேன். இனி வந்து பெரியாக்கள் சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது. அப்போ நாங்களே நீ சாப்பிடுவோம். சுட சுட சாப்பிட்டா தான் சூட ஆரம்பம் சாப்பிடுவோம். அப்போ சுட சுட சாப்பிடுவோம்மா. ஓ, பார்த்திங்கன்னா சுட சுடவே சாப்பிடுவோம் நாங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க, எங்களோட உருளைக்கிழங்கும் கருவாடும் குழம்பு. அதோட வந்து சம்பல், இதுக்கு வந்து மாசிக்கருவாட்டு சம்பல். ரைட், இப்போ எல்லாருக்கும் விட்டு எடுப்போம் நாங்கள். ஓ, ரொட்டி கருகுது ஒரு இடக்கு பாருங்க. சுட சுட ரொட்டியை சாப்பிடுவோம். எங்களோட அம்மா சுட்டு கொண்டிருக்கிறார். இப்படித்தான் முந்தியும் பழமையாக நடக்கிறது. முதலாவது ரொட்டி அடுப்பில் சுடுவடா போயிருந்துருவோம் பக்கத்து. சம்பல் எப்படி? சம்பல் பொருங்க வரும். சம்பல் சூப்பராக இருக்குது. சம்பல்லாம் நல்லா இருக்குது. கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கு. சண்டை பிடிக்கும். எந்த சம்பல் தான் நல்லா இருக்குது, கருவாட்டு குழம்பு தான் நல்லா இருக்குது. ஆவி வராது, நல்லா தான் இருக்கும் உண்மையாக ரெண்டுமே. இந்த கருவாட்டு குழம்புக்கு பச்சரிசி சோறும் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு கருவாட்டும் குழம்பும் சம்பளம் நினைப்பீங்க, ஆனால் ரெண்டு சுவையும் இறைச்சி கறியும் கிட்ட இருங்க, அவ்வளோ ஒரு சுவை. ரொட்டி முடியும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருப்பீங்க போட்டாங்க. என்ன இந்த கருவாடு பயம் இல்லாமல் சாப்பிடலாம், ஏன்னா கொஞ்சம் முள் இல்லாமல் தான் எடுத்து போட்டது. இப்போ சின்ன கலக்கும் கூட கொடுத்து கொள்ளலாம், ஃபுல்லாகவே முள் எல்லாம் எடுத்து தான் இந்த கருவாடு உருளைக்குழம்போட சேர்த்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். புட்டும் இருந்திருந்தா புட்டല്ലോ குழம்புக்கு புட்டுந்தானோ நல்லா இருந்தது. நல்ல சோக்காக இந்த சம்பளம் கூட பிள்ளைய இப்போ சாப்பிட போகுது தான் தெரியுது. இப்போ எது நல்லா இருந்தது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இரவுண்டைக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடுண்ணே. அந்த மாதிரி சாப்பாடு அதை விட இப்படி சுட சுட இருந்து இப்படி வண்டி வண்டி சாப்பிட்றது ஒரு தனி ஒரு சுகம். மழையாண்டாலும் கஷ்டமாண்டாலும் இதுக்கு மாதிரி சந்தோஷமே உண்மையாக தான். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.